வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையான இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரவை பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமாக நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ தேங்காய் பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குவோம். நீங்கள் எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருள் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த நெய் கூட ரவையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். ரவை வறுக்கும் போது அடுப்பு தீயை நல்லா சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒத்தாப்பில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். இப்போ ரவை ஒரு பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை அளந்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவலும் சேர்த்து ரவை தேங்காய் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கமகமன்னு நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ரவையும் தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம், நல்லா ஆறட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை அளந்த கப்பாலே 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம். பாகுப்பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் ரவையை சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. ரவையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுக்க வரும். இது நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால கட்டிலாம் தட்டாது, இருந்தாலும் நீங்கள் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும், இல்லைன்னா டக்குன்னு திக்காயிடும், ரவை வந்து வேகாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்குங்க. நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும். நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகி வருது பாருங்கள். இன்னுமே இது நல்லா திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு விருப்பம்னா இதே போல் முந்திரி பருப்பை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகி வரும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் 1 திரண்டு வரும், அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா இது போல் திரண்டு வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மாவு நல்லாவே ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் அல்லட்டினா எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா இது போல் கொழுக்கட்டையை மாவு தேவையான அளவு எடுத்து பிடிச்சிக்குங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நான் இந்த ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம், உருண்டை போல். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும், சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக இருக்கும்.
ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குங்க கொழுக்கட்டை. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.